guys, welcome back to my channel. So இப்போ தான் first time பார்க்கறீங்கன்னா my name is Preetha. நான் வந்து பியூட்டி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பண்றேன், vlogsமே பண்ணுவேன். ஸோ நீங்க ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹாய் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சவுகார்பேட் மின்ட் ஸ்ட்ரீட் கைட் தான் பார்க்க போறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து பாந்தியான் ரோட் கைடும் பண்ணியிருப்பேன். அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டி நகர்ல வந்து 1 hour ஸ்டிச்சிங் கைடும் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ சவுகார்பேட் கைட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ சவுகார்பேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட். பிகாஸ் வந்து பிரைடல் க்ளோதிங் ஷாப்பிங் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ மின்ட் ஸ்ட்ரீட் அது இல்லாமல் வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு உள்ள. ஸோ நாராயணமுரளி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு உள்ள. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொன்னால் வந்துட்டு ரொம்ப இன்ஃபர்மேஷன் லோடான மாதிரி இருக்கும். அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபெமிலியரானது வந்துட்டு மின்ட் ஸ்ட்ரீட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ஃபெமிலியரா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பாஸ்ட் ஒரு 3 yearsல வந்துட்டு நான் நிறைய வாட்டி போனது மின்ட் ஸ்ட்ரீட். ஸோ அதனால நான் உங்களுக்கு நினைச்ச ஒரு மின்ட் ஸ்ட்ரீட் கைட் மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுகார்பேட் ஃபுல்லாவே பார்த்துடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சவுகார்பேட்ல வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. ஹோல்சேல்ல வந்து எது வாங்கினோம்னாலும் அங்க நீங்க வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஸ்கூல் ஸ்டேஷனரிஸ் பல்கா வாங்கணும், அதே டைம் வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸ் பல்கா வாங்கணும், நோட் புக்ஸ் பல்கா வாங்கணும், அந்த மாதிரி நிறைய லைக் எண்டே இல்லை. நீங்க வீட்டுக்கு இந்த சோப் கிளென்சர் வாங்கணும்னா கூட அது நிறைய லிட்டர் கணக்குல அந்த மாதிரி இருக்கும். அங்க பிரைடல் இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே இருக்காங்க. A to Z சவுகார்பேட்ல கிடைக்காதது எதுவுமே இல்லை. அண்ட் அதே டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குமே அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போறது மின்ட் ஸ்ட்ரீட் மட்டும். ஸோ இது ஹோல் கைட் ஃபார் தி மின்ட் ஸ்ட்ரீட் அலோன். ஃபர்ஸ்ட் சவுகார்பேட்டுக்கு எப்படி வர்றதுன்னு பார்க்கணும். ஸோ சவுகார்பேட்டுக்கு வர்றதுக்கு வந்து நீங்க ஒன்று பஸ் மூலமா வரலாம், இன்னொன்று வந்து ட்ரெயின் மூலமா வரலாம். ட்ரெயின் மூலமா வந்தீங்கன்னா 4th ஸ்டேஷன்ல இறங்கணும், கோட்டை தமிழ்ல. அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு 50 to 70 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோல எடுத்துட்டு வந்து C1 ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் அங்க டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் நீங்க உங்களோட மீட்டப் பாயிண்ட் அதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பஸ்ல இருந்து வரீங்கன்னா பஸ்ல இருந்து வரும்போது அந்த டிப்போல இறக்கிடுவாங்க. நீங்க டிப்போல இருந்து வெளியே வரணும். வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் ஒரு ரோடு போகும். ஸோ இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா மெயினாகவே ஃபர்ஸ்ட் இமிடேஷன் ஜுவல்லரி, கொஞ்சம் டெக்கார்ஸ் இருக்கும், எல்லா கடையும் கொஞ்சம் இருக்கும். இந்த வீட்டுக்கு வாங்குற பொருட்கள்லாம் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் மிஷின்ஸ் மாதிரி, இந்த சாப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கடைலாம் இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி கடை நிறையா இருக்கும். நிறைய இந்த கொலுசு, குத்து விளக்கு அந்த மாதிரி கடைலாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் நடக்கணும். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீ ரேவதி அம்மன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும். ஆக்சுவலா நான் போட்டோ இன்சர்ட் பண்றேன், எனக்கு சரியா அந்த டெம்பிள் நேம் ஞாபகம் இல்ல. அந்த டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துட்டு மின்ட் ஸ்ட்ரீட் உள்ள போகும். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி சந்து போகும், அதெல்லாம் எதுவுமே போகாதீங்க. கரெக்டா இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட் லைக் இந்த டெம்பிள் லெஃப்ட் சைட்ல இருக்கும், ரைட் சைட்ல வந்து ஒரு ரோடு போகும், அதான் மின்ட் ஸ்ட்ரீட். அதுக்குள்ள போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பிரைடல் பொட்டிக்ஸ் இருக்கும். அண்ட் அதே இமிடேஷன் ஜுவல்லரி கடை அந்த மாதிரி நிறைய இருக்கும். பிரைடல் பொட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல எக்கச்சக்கமா இருக்கும். எனக்கு வந்து எவ்வளோ கடை இருக்கும்னு கூட சொல்ல தெரியல, அவ்வளோ கடை இருக்கும். அண்ட் நீங்க சாரீஸ், டிசைனர் சாரீஸ் பாக்குறீங்கனாலே ஒரு 10 கடை இருக்கும் அங்க டிசைனர் சாரீஸ்க்கு மட்டுமே. இமிடேஷன் ஜுவல்லரிக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்குமே எக்கச்சக்க கடை இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் சவுகார்பேட் வீடியோஸ் பார்த்த வரைக்குமே வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்பான்சர்ட் வீடியோஸாக தான் இருந்துச்சு. இது ஒரு ப்ராப்பர் ஜென்யூனா இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஐ தாட் ஐ வில் மேக் திஸ் வீடியோ. அண்ட் நான் வந்து எண்ட்ல வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ற கடையுமே உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு எப்படி ஷாப் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்டார்டிங்ல இருந்துட்டு எல்லா கடையும் உங்களுக்கு என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன வாங்க போறீங்கன்றது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே டைம் வந்து இந்த கலர் தான் இதுதான் அப்படின்னு நான் சொல்ல. லைக் இப்போ லெஹங்கா வாங்க போறீங்களா, கவுன் வாங்க போறீங்களா, இந்த பட்ஜெட்ல இருந்து இந்த பட்ஜெட்டா அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து அங்கே போனதுமே வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். இப்போ நீங்க ஒரு 5000 பட்ஜெட் வச்சீங்கன்னா கண்டிப்பா 5000ல முடியாது, கண்டிப்பா வந்து ஒரு 7000 8000 ஆயிடும். ஸோ அதுவும் ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரேட்டுமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ரேட்டா கூட இருக்கலாம், அதே டைம் கொஞ்சம் கம்மியா கூட முடிஞ்சிடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. கம்மியா முடியாது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ரேட் ஏறும் போது தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து மைண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் லைக் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஓப்பனா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு 5000க்கு ஷாப்பிங் பண்ண வரீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 3000 ஆகும்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெரிய கடை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அங்க நான் சொன்ன மாதிரி ஒரு எக்கச்சக்க கடை இருக்கும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, எந்த சைடு போனாலும் நிறைய பிரைடல் பொட்டிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா நல்லா லைக் எக்ஸ்ப்ளோர் நல்லா பண்ணுங்க. நல்லா எல்லா கடைக்கும் போய் பாருங்க. லைக் எல்லா கடையிலுமே கலெக்ஷன் எப்படி இருக்கு, இது எவ்வளோ ரேட், அது எவ்வளோ ரேட்டு, ஒரு ஃபுல் டே ஆகும் ஆக்சுவலா இது மினிமமா.
நல்லா தேடி பாருங்க, நல்லா எக்கச்சக்கமாக இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் பிரைடலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அம்பிகான்னு ஒரு கடை இருக்கும். இது ரைட் சைட்லேயே இருக்கும் அந்த கடை. நீங்கள் உள்ளே நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இந்த காக்கடாலாம் தாண்டி இருக்கும், லெஃப்ட் சைடில் காக்கடா வரும், காக்கடா கொஞ்சம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கடை. நான் இங்கே ஷாப் பண்ண வரைக்குமே வந்துட்டு அவங்க நிறைய பிரைடல் இது காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலிவுட் ஸ்டைல் லெஹெங்காஸ் நிறைய காட்டுவாங்க. பொறுமையாக உட்கார வச்சு அந்த மாதிரி பார்க்குற கடையில் அந்த ஒரு கடை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாசா மாதிரி ஒன்று வரும் ரைட் சைடில். எதுக்கு ஆப்போசிட்னா ஸ்ரீ சாந்தான தர்மா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும். அதுக்கு டிரெக்ட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பிளாசா மாதிரி வரும். ஸோ இந்த பிளாசாவில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கீழே ஃபுல்லாக லைக் பேஸ்மெண்ட்டில் வந்து சாரீஸ் தான் விற்பாங்க. நீங்கள் மேலே வந்துட்டு அந்த எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாது, பட் வந்துட்டு அது நடந்து போனீங்கன்னா வந்துட்டு நிறைய ஆரி ஒர்க் போடுற கடை நீங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். ஆரி ஒர்க் போட்டே இருக்கும் ப்ளவுசஸ்லாம். நீங்கள் அப்படியே வாங்கி உங்கள் சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணி மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் கடை. நீங்கள் போனீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கவுன் கொடுத்து லைக் பிரைடல் லெஹெங்கா வாங்கிட்டீங்கன்னா அதை ஆல்டர் பண்ண கூட கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் கூட அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சூட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் வந்துட்டு இந்த புலி இங்கே போடுறது, சிங்கம் இங்கே போடுறது, இது மாதிரி ஏதாவது இங்கே டிசைன் கோட்டில் போட்டு லைக் இப்போ ஃபேஷனாக இருக்குது அந்த மாதிரி கோட்ஸில் டிசைனிங்கும் அவங்க போடுறாங்க, ஆரி ஒர்க் மாதிரியும். அதே டைம் வந்துட்டு கோட்டுமே வந்து கஸ்டமைஸ்டாக ஸ்டிச் பண்ணி அங்கே கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாரீஸ்க்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 3-4 ஷாப்ஸ் செக் பண்ணேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ சாந்தான தர்மா வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இந்த பிளாசா இருக்குல்ல, அந்த பிளாசாக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு ஒரு சாரீ ஷாப் இருக்கும். அங்கே எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், பட் வந்து லைக் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். 2000-3000 உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி சாரீஸ்லாம் கிடைக்கும். டிஷ்யூ சாரீஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய லைக் சாரீஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த லைக் ஒரு க்ரஷ்டு மெட்டீரியல் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய சாரீஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சாரீஸ் வாங்குறீங்கன்னாங்களும் அது கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு டிரெக்ட் அந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே கூட நிறைய சாரீ ஷாப்ஸ் இருக்கு, நீங்க அதுவும் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஜுவல்லரிஸ் பார்க்கலாம். ஸோ ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரோட்ல நிறைய இருக்கும். நீங்க வரும்போதே உள்ள செக் பண்ணிட்டே வாங்க எந்தெந்த ஜுவல்லரிஸ் இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து பர்சனலா லைக் ரொம்ப லைக் பிடிச்ச ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று சொல்றேன். ஒரு ஸ்கூல் சாந்தான தர்ம வித்யாலயா ஸ்கூல்ல இருந்து லைக் போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் சைட் ரைட் சைட்ல ஒரு ஜெயின் டெம்பிள் வரும். அந்த ஜெயின் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு சந்து போகும். ஸோ அந்த சந்துக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பிரைடல் பேங்கிள்ஸ்லாம் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க, கடை கூட நல்லா இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிர்மல்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணா. நாங்கள் வந்து ஒரு விக்டோரியன் செட் வாங்கினேன். விக்டோரியன் செட் எல்லாமே வந்து 6000 7000 அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த அண்ணா எனக்கு வந்து 2500க்கு அந்த விக்டோரியன் செட் கொடுத்தாரு. பர்பிள் கலர் விக்டோரியன் செட் ஆக்சுவலாக அது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அந்த கடையில். நல்லா நெகோஷியேட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக சவுகார்பேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 500 to 1000 அந்த மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாங்க நல்லாவே. ஸோ சவுகார்பேட் போனீங்கன்னா அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி பாருங்க. லெஹெங்கா சொல்லிட்டேன், அண்ட் ஆல்சோ சாரீ சொல்லிட்டேன், அது ஸ்டிச் பண்ணுற பிளேஸ் ஆரி ஒர்க் பிளேஸும் சொல்லிட்டேன். அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா நான் ஜுவல்லரியும் சொல்லிட்டேன், அண்ட் பேங்கிள்ஸ்க்குமே வந்து ஷாப்ஸ் சொல்லிட்டேன். அது எல்லாமே ரீட்டைல் ஷாப்ஸ், நீங்கள் ரீட்டைலாக வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். ஹோல்சேல்ஸ்க்குமே சில ஷாப்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த நிர்மல் அந்த ஷாப்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லையுமே ஒரு பிரைடல் பொட்டிக் இருக்கும். அதுலேயுமே ஓரளவுக்கு டீசென்ட் ப்ரைஸ் தருவாங்க, அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. அதோட நேம் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அது இருந்தால் கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஓப்பனாக வச்சுக்கோங்க மைண்ட். நிறைய ஷாப்ஸ் போய் பாருங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களால வந்துட்டு எது கரெக்ட்னு சொல்லிட்டு வாங்க முடியும். இன்னொரு முக்கியமான கீ பாயிண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உள்ள வரீங்களா அந்த ரோட்ல வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் விற்பாங்க. ஸோ அவகேடோ, பேஷன் ஃப்ரூட், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரிஸ்ல சீசன்ல இருக்கும் போது அங்க நல்லா இருக்கும், அது வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க அங்க இருக்கும்போது. ஸோ இதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சது. ஐ ஹோப் நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் கரெக்டா லொகேஷன்ஸ்லாம் கரெக்டா வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோல்சேல் பேங்கிள்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அந்த மாதிரி லைக் ஹோல்சேல் எங்க கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து வேற சவுகார்பேட்டில் வேற என்ன ஸ்ட்ரீட் இருக்கு லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ hope you like this video. If you did, please make sure to like, share, subscribe and press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.